பிரைஸ்தலார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இந்த செப்டம்பர் 23, 24 2025 வருடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை இருக்கும் என்று பதிவு போட்டதிலே அநேக கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். இதற்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அந்த முழு வீடியோவும் பார்த்து எப்படி புரிந்து கொண்டீங்க எனக்கு தெரியாது. இது நானா பேசல, இது யூதர்களுடைய கணிப்பு என்று ஃபாரினர்ஸும் சரி, வெளிநாட்டு சேனல்ல பார்த்தாலும் சரி, தமிழ் சேனல்ல பார்த்தாலும் சரி, அதுல அநேகர் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் பலவிதமான காரியங்களை சொல்லி போட்டிருக்காங்க. நான் அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து 10 நிமிஷம் தான் போட்டேன். அந்த 10 நிமிஷத்துல ஒருவேளை ஒரு சிலர் சொன்னீங்க, நீங்க குழப்புறீங்க, தெளிவான பதில் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசின விஷயங்களை எடுத்து நான் 10 நிமிஷத்துல பேச வேண்டியது எப்படின்னா, கொஞ்சமா தான் அது சொல்ல முடிஞ்சது, நிறைய சொல்ல முடியல. உண்மையா சொல்லணும்னா, அவங்க அப்படிப்பட்ட சேனல்லாம் எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் பார்த்திருக்காங்க. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி பேசியிருக்காங்க, இந்த மாதிரி சேனல்லாம் நிறைய வருது, இது உங்களுக்கு எச்சரிக்கையான ஒரு பதிவா தான் நான் போடுறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கிறேனே தவிர, எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டாயம் வருவாரு, நிச்சயம் வருவான்னு எங்கேயாவது சவால் விட்டு சொல்லியிருக்கிறேன்னா, இல்ல நீங்க இதை நம்பித்தான் ஆகணும்னு எங்கேயாவது நான் ஏதாவது பேசியிருக்கிறேன்னா? நான் சொன்னது என்ன, இது போல நிறைய சொல்றாங்க, அதனால நம்ம என்ன பண்ணலாம், அவங்க சொல்ற டேட்டுக்கு தான் கர்த்தர் வருவாரான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம எப்போதும் ஆயத்தமா இருக்கலாம். இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் அவரோட கூட நம்ம போகத்தான் போறோம்னு சொல்லிதான் நம்ம இந்த வீடியோவே போட்டேனே தவிர, இது எனக்கு தெரியும், நான் கணிச்சேன், என்னுடைய கணிப்புப்படி ஆண்டவர் இன்னைக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு ஒருபோதும் அந்த இடத்துல நான் சொல்லவில்லை. யூதர்களுடைய முறைப்படி இது அவங்க கணிச்சு வச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு யூதனா இருந்தார், அதன்படிதான் பண்ணாங்கன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன். 2வது, குமாரனும் அறியார் தூதர்களும் அறியார்கள், பிதா ஒருவர் தவிரன்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. அநேகர் அந்த வசனத்தை சொல்லிருக்கீங்க. அதுக்குமே கூட நான் அதற்கு பிற்பாடு யூதர்களுடைய திருமணமும் ரகசிய வருகையும் சொல்லி போட்டிருக்கேன். அது எதனால, இந்த வார்த்தை எதனால பிதா ஒருவர் தவிர மட்டும் பிதா ஒருவர் மட்டும் அறிவார்னு சொல்லி ஏன் போட்டிருக்காங்கிறதுக்காக அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். தானியேலின் 70 வாரங்கள் சொல்லி அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்க இந்த ஒரு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு முழுசா விஷயங்கள் தெரியாம நீங்க பின்னாடி இந்த வீடியோவும் பார்த்திருந்தா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும். இதுல ஒரு சிலர் கொஞ்சம் டீசெண்டா பேசுறீங்க, ஒரு சிலர் கொஞ்சம் மரியாதை குறைவா பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதுல சொல்லப்பட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லப்பட்டவர்கள் எல்லாமே கிறிஸ்தவர்களா இல்ல புறஜாதி மக்களா? உள்ள போய் வீடியோவை பார்த்துட்டு பேசுறீங்களா இல்ல வெறும் தம்ப்லைன் மாத்திரம் பார்த்துட்டு நீங்க பேசுறீங்களான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் ரொம்ப மரியாதை குறைவா பேசிருக்கீங்க. எனக்கு தெரியல, இதை உங்க ஊழியக்காரங்க பார்த்தா எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பாக்குறவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் நான் ஒத்துக்கிறேன், தெளிவா இல்ல சொல்றது வேணா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா என்னால ரொம்ப நேரம் பேச முடியும். இந்த 10 நிமிஷம் வீடியோவை எத்தனை பேர் பாப்பீங்கன்னு தெரியாம தான் நான் போட்டேன். ஒரு சிலர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. நல்லது சகோதரி, ஆண்டவர் ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்திட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாருன்னு சொல்லிட்டு அதை நான் வரவேற்கிறேன். ஒரு சிலர் கொஞ்சம் ரொம்ப டீசெண்டா பேசிருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் நிறைய நம்ம சொல்ல போனோம்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு வேதம் சொல்லுது. நீங்க நிறையவே என்ன பண்ணி பாக்கியவதியா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. அதுவும் இல்லாம இந்த வீடியோவை நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறீங்க, ரொம்ப லைக் கொடுத்து நிறைய நல்லா பேசியிருக்கிறீங்க. அவங்களுக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்றி சொல்றேன். முக்கியமா நான் இப்ப கூட சொல்றேன், ஒருவேளை இந்த 23, 24ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த வீடியோவை போட்டிருந்தா, ஆண்டு வரல, அதனாலதான் இவங்க இப்போ இந்த மாதிரி வீடியோவை போடுறாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். அதனாலதான் முந்தின நாளே இந்த வீடியோவை பதிவிட்டு உங்களுக்காக நான் வெளியிடுறேன். இந்த மாதிரி எந்த ஒரு தவறான பேச்சும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றீங்க, எங்களை போதிக்கிறதுக்கு சபையில எங்களுக்கு போதகர் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி போடவே இல்லை.
யாரும் இவங்க பார்த்தே ஆக வேண்டும் என்று கட்டாயமும் கிடையாது. இது வந்து ஆரம்பிச்சதே யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா, நித்தியத்தை நோக்கிங்கிற அந்த சேனல் முக்கியமா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாதவங்க, தேவனை அறியாதவங்க, புதிதா கிறிஸ்துவுக்குள்ள வளர்றவங்க அல்லாம பின்மாற்றத்துல இருக்கிறவங்களுக்காக தான் இந்த சேனலை நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். நம்மளுடைய பிரயாணம் நித்தியத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான். மாத்திரமல்ல, சும்மா வந்து நாங்க உட்கார்ந்து ஏதோ சபையில போயிட்டு சில அறகுறை விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்து நான் உங்களோட பேசுகிறேன் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். 3 வருடம் முறைப்படி பைபிள் காலேஜ் போய் படிச்சு எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொண்டு வந்துதான் இந்த இடத்துல உட்கார்ந்து நான் வேதத்தையே எடுத்து உங்களுக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறேன். எந்த தகுதி இல்லாம நான் உட்காரவில்லை. ஆகையினால நீங்க பேசுகிறவர்கள் கொஞ்சம் தயவு செய்து முன்னாடி பின்னாடி இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு இடத்துல கூட நீங்க நம்புங்கன்னு நான் சொன்னது கிடையாது. ஒரு இடத்துல கூட அவர் கட்டாயமா 23, 24ஆம் தேதி கட்டாயம் வருவார்னு ஒரு இடத்துல கூட சொன்னதே கிடையாது. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் போடுறாங்க. நான் அதை எடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஜாக்கிரதையா இருப்போம், ஆயத்தமா இருப்போம். அன்னைக்குதான் வருவாருன்னு இல்லை, என்னைக்கு வந்தாலும் நம்ம போகிறதுக்கு ரெடியா இருப்போம் மட்டும்தான் நான் பதிவிட்டு இருக்கிறேன். எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க திரும்பி எத்தனை பேர் இது பார்த்தவங்க எல்லாம் பாப்பீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒன்றை மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசி காலத்துல நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அது கிறிஸ்தவர்கள் இடத்திலே வருது அப்படின்னும் போது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக தான் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இப்போதும் சொல்லுகிறேன், 23, 24 கர்த்தர் வருவாரான்னு கேட்டா எனக்கு நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், அவங்க இந்த மாதிரி நிறைய சேனல்ல வீடியோ போடுறாங்க. அதனால நானும் உங்களுக்கு இதை சொல்ல வந்திருக்கேன். இப்படி நிறைய பேர் சொல்றாங்க, இது யூதர்களுடைய கணிப்பு, கிறிஸ்தவர்களுடையது கிடையாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தயவு செய்து இதை பாக்குறவங்க புரிஞ்சுக்கோங்க. வேத வசனம் சொல்லுகிறது, காது உள்ளவன் கேட்க கடவன், ஞானமுள்ள மனம் இதுல விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க முழுவதா பார்த்து புரிஞ்சுக்கணும். அறகுறையா பார்த்துட்டு சரியா உங்களுக்கு புரியாத பட்சத்துல நீங்க எப்படி வந்து எனக்கு இந்த மாதிரி காரியத்தை சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. எனவே தேவ பிள்ளைகளை, இந்த பதிவை பாருங்க. ஒரு நாளும் ஒரு இடத்துலயும் நான் யாரையும் கட்டாயப்படுத்தி நான் சொல்லவே கிடையாது. எனவே நீங்க இதை புரிந்து கொண்டு இந்த ஊழியத்துக்கு ஒரு வழி விடுங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. அநேகம் பேர் ஏசப்பா, இது எத்தனை கமெண்ட்ஸ் வந்தது என்று நீங்க பார்த்திருக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க, உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான், என்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லியிருக்கீங்க. என்னை எத்தனை பேரோ அப்பா சபித்தும், நிறைய பேர் எனக்கு மரியாதை குறையாகவும் பேசியிருக்கிறாங்க. அது எல்லாவற்றையும் நீர் எனக்கு முன்பாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வந்த பிரச்சனைகள் உமக்கும் வந்ததப்பா, நீர் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இருந்தாலும் கர்த்தாவே, உங்க சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. நான் இயேசுவின் நாமத்தினால அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமே அவங்களோட கூட இருப்பீராக, ஞானமுள்ள இருதயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.